ஸோ ஹலோ காய்ஸ், வெல்கம் டு சேனல். நான் உங்கள் மேசன். இன்றைக்கி என்னடா வீட்டிலேருந்து பேசிகிட்டு இருக்கேன்னு பார்க்காதீங்க. வெளில ஃபுல்லாக செம்ம மழை சிதம்பரத்தில். ஸோ அதனால தான் வீட்டிலேருந்து ஒரு இது கொடுக்கலாமே அப்படின்ட்டு. இன்றைக்கி என்ன வீடியோ பற்றி பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு வந்து டூரிங்க்கு எந்த பைக் செட் ஆகும் அப்படின்றத பார்ப்போம். அடுத்து வந்து டூரிங்க்கு என்னென்னலாம் நம்ம செக் பண்ணிட்டு வண்டி எடுத்துகிட்டு போகணும் அப்படின்றத பார்ப்போம். அப்புறம் டூர் போகிறப்ப என்னென்னலாம் நம்ம வந்து கேரி பண்ணிட்டு போகணும், எடுத்துகிட்டு போகணும் அப்படின்றது தான் இந்த 3 விஷயத்தை தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். போன வீடியோ பார்த்தீங்கன்னா, நான் வந்து செகண்ட் ஹேண்ட் பைக்ஸ் வாங்கணும்னா என்னென்னலாம் பார்த்து வாங்கணும் அப்படின்ட்டு ஒரு டிப்ஸ் வீடியோ மாதிரி போட்டிருப்பேன். ஸோ அது பார்க்கலன்னா மேலே நான் கார்டில் தரேன், போய் பாருங்க. வாங்க இப்போ வீடியோக்குள்ள போகலாம். ஸோ இப்போ வந்து ஃபர்ஸ்ட் டூரிங்க்கு என்னென்ன பைக் செட் ஆகும் அப்படின்றத பார்ப்போம். டூரிங்க்கு பைக் செட் ஆகணும் அப்படின்லாம் இல்லை. நீங்கள் வந்து இப்போ 100cc வச்சிருக்க பைக் கூட டூர் எடுத்துகிட்டு போகலாம். பட் அதுக்கான ரெஸ்ட் டைம்னு ஒன்று இருக்குது. அது வந்து கொஞ்சம் அதிகமாகும். இப்போ வந்து நம்ம கூலிங் சிஸ்டத்தில் 3 கூலிங் சிஸ்டம் இருக்குது. ஒன்று வந்து ஏர் கூல்டு சிஸ்டம், இன்னொன்று வந்து ஆயில் கூல்டு சிஸ்டம், இன்னொன்று வந்து லிக்விட் கூல் சிஸ்டம். இதே நீங்கள் இன்னும் ஹை ரேஞ்சு 1000cc பைக் அதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஆயில் கூல்டு ப்ளஸ் லிக்விட் கூல் வரும். ஏன்னா அதெல்லாம் ஓவர் ஹீட் ஆகும். அதனால இப்போ ஏர் கூல்டு என்ன பண்ணுன்னா, நீங்க வந்து போறப்பயே கூல் ஆகிறது தான் ஏர் கூல்டு. இப்போ எந்த அளவுக்கு அந்த விங்ஸ் இருக்கும் ஏர் கூல்டுனா, அதுல வந்து காத்து அடிக்கிறப்ப அது வந்து கூலிங் ஆகும் அந்த மாதிரி சொல்லுவாங்க. அண்ட் ஆயில் கூல்டு பார்த்தீங்கன்னா, உங்க ஆயில் இன்ஜின் ஆயில் இருக்குல்ல, அது வந்து ஒரு டியூப் மாதிரி வெளில எடுத்துட்டு வந்து ரேடியேட்டர் மாதிரி வச்சிருப்பாங்க. அதுல வந்து ரொட்டேட் ஆகும். ஆயில் ரொட்டேட் ஆகி வெளில வரப்போ உங்களுக்கு வந்து அந்த காத்து அடிக்கிறப்ப, அந்த ரேடியேட்டர்ல காத்து அடிக்கிறப்ப உங்களுக்கு வந்து கூல் ஆகும்ல. ஸோ ஜில்லுன்னு காத்து அடிச்சா அந்த இதுல வந்து கூலிங் ஆகி திரும்பி ஆயில் வந்து உள்ள போகும். இந்த ரொட்டேஷன் இருக்கும் ஆயில் கூல். அண்ட் லிக்விட் கூல் என்னன்னு பாத்தீங்கன்னா, லிக்விட் கூல் வந்து கூலண்ட் ஆயில்னு ஒன்று இருக்கும். அதை எடுத்து இப்போ இன்ஜின் உள்ள வந்து அதுக்கான பாத் வச்சிருப்பாங்க, வழி ஆயிலோட மிக்ஸ் ஆகாம அதுக்குன்னு ஒரு தனி வழி இருக்கும் கூலண்ட் ஆயில் உள்ள போயிட்டு வெளில வரதுக்கு. ஸோ அந்த இதுல வந்து கூலண்ட் ஆயில விட்டு கூலண்ட் ஆயில் வந்து ஹீட்டை இழுக்கும். கூலண்ட் ஆயில் ஹீட்டை இழுத்து திரும்பி வெளில வந்து ரேடியேட்டருக்கு வரும். இதுல எது மெயின் பாத்தீங்கன்னா, இது லிக்விட் கூல் தான். லிக்விட் கூல் தான் இருக்கிறதுல வந்து அதிகம். பட் நான் சொன்ன மாதிரி 1000cc பைக் அந்த அயபுசாலாம் அப்படிதான் இருக்கும். ஆயில் கூல்டும் இருக்கும், அந்த லிக்விட் கூலும் இருக்கும். அது ஏன்னா ஐசிசி ரொம்ப ஹீட் ஆகும். ஸோ அதனால வந்து அதுக்கெல்லாம் அந்த இது கொடுத்துருக்காங்க. எல்லா பைக்லையுமே லிக்விட் கூல் தான் ரொம்ப அட்வான்ஸ். அதை தான் ஃபர்ஸ்ட் பார்க்கணும். இப்போ நீங்க 100cc கூட டூர் போகலாம். போனீங்கன்னா இப்போ 200cc லிக்விட் கூல் இருக்கு அப்படின்னா, நீங்க எடுத்துட்டு போறப்ப உங்களுக்கு வந்து ரெஸ்ட் டைம்ன்றதே தேவையில்லை. ஒரு 450 கிலோமீட்டர் அந்த மாதிரி போறீங்கன்னா உங்களுக்கு அவ்வளோவா ரெஸ்ட் டைம் தேவைப்படாது. ஈஸியா நீங்க எடுத்துட்டு போயிட்டு வந்துடலாம். இப்போ நீங்க ஒரு பிரேக் எடுப்பீங்க, இப்போ சாப்பிடணும் அப்படி இப்படின்னு, அந்த இதுவே அந்த வண்டிக்கெல்லாம் போதும். இப்போ NS200, RS200, டாமினர், டியூக் எல்லாத்துக்குமே அந்த இது போகும். பட் இந்த 100cc அந்த மாதிரிலாம் எடுத்துக்கிட்டீங்கன்னா, நீங்க ஒரு 100 கிலோமீட்டர் போறீங்கன்னா அதுக்கான அரை மணி நேரத்துக்கு அது வந்து ரெஸ்ட் தேவைப்படும். நம்ம ஓட்டலாம், அது ஓடும், அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. பட் ரெஸ்ட்டுங்கிறது அவ்வளோ தேவைப்படும். நம்ம அதை பண்ண மாட்டோம். அதனால தான் வண்டி சீக்கிரம் இன்ஜின் ஆயில் ஹீட் ஆகி கொஞ்சம் ரெடியூஸ் ஆகி இதாக வருது. அதனால அதெல்லாம் கொஞ்சம் டூருக்கு இது இல்லை அப்படிலாம் இல்லை. எல்லாமே டூருக்கு கரெக்டாக இருக்கும். அண்ட் மெயினாக வந்து இது மட்டுமே இல்லை, கம்ஃபர்டபுள் மெயின். கம்ஃபர்டபுள்னா நீங்க வந்து எப்படி உட்காந்துட்டு ரைடிங் பொசிஷன் எப்படி இருக்கு அப்படிலாம் பார்த்து வந்து, ஏன்னா இப்போ ரொம்ப குனிஞ்சிட்டு ஓட்டுற மாதிரினா ரொம்ப லாங்லாம் நம்மளால போக முடியாது. அது வந்து டூரிங் பைக்னே வராது. பட் டூரிங் பைக்னா முக்கியமாக நம்ம வந்து எதை சொல்றோம்னா, இந்த அட்வென்ச்சர் பைக் தான். இந்த ஹிமாலயா, டியூக் 390 அட்வென்ச்சர், இப்போ 250 கூட வந்திருக்கு. அதெல்லாம் தான் கொஞ்சம் வந்து ஆஃப் ரோடு எல்லாத்துக்குமே அது கரெக்ட். அதான் முக்கியமாக வந்து டூரிங் பைக்கு. நம்ம பைக்னா டூருக்கு ஓகே, பட் ஆஃப் ரோடு ஓட்டலாம். பட் நம்மளோட அந்த சஸ்பென்ஷன் அதெல்லாம் வந்து தாங்காது ரொம்பலாம் ஆஃப் ரோடு போயிட்டோம்னா. அதனால தான் அதுக்குன்னு தனியாக அட்வென்ச்சர்னு சொல்லி அதை வச்சிருக்காங்க. டூரிங் பைக்னு எதுவும் இல்லை, எல்லாமே நம்ம ஓட்டலாம். பட் அந்தந்த கேட்டகரிக்கு அந்தந்த இது இருக்கு. நீங்க இப்போ எவ்வளோ ஸ்பீடு போறீங்க அதுக்கான இதெல்லாம் இருக்கு. நீங்க ஒரு R15 வச்சிருந்தாலும் அது வந்து டூரிங் கரெக்டாக இருக்கும். ஏன் நீங்க ஒரு ஸ்கூட்டி வச்சிருந்தா கூட நிறைய பேர் இப்போ அதெல்லாம் வச்சு கூட டூர் போறாங்க, டியோ அதெல்லாம் வச்சு. ஸோ டூரிங்க்கு இந்த பைக்குன்னு நம்ம சொல்ல முடியாது. பட் ஆஃப் ரோடுக்கு வேணா நம்ம சொல்லலாம். ஆஃப் ரோடு நம்ம வண்டி இந்த கமர்ஷியல் பைக், இந்த ஸ்போர்ட்ஸ் பைக்லாம் கண்டிப்பாக தாங்காது. அதுக்கு வேணா இந்த அட்வென்ச்சர், டியூக் அந்த மாதிரி வேணா பார்க்கலாம். இந்த டியூக் 390 அட்வென்ச்சர் அந்த மாதிரிலாம் பார்க்கலாம். பட் நம்ம டூருக்குனா எல்லா பைக்குமே எடுத்துட்டு போகலாம். பட் அதற்கான ரெஸ்ட் டைம், அந்த கம்ஃபர்டபுள் அதை பார்த்து நம்ம வாங்கணும். உங்களுக்கு இந்த பைக் இப்போ R15 கொஞ்சம் குனிஞ்சிட்டு ஓட்டுற மாதிரி இருக்கும், அக்ரெசிவா இருக்கும். RS200 ஒரு லேசா குனிஞ்சிட்டு ஓட்டுற மாதிரி தான் இருக்கும். அது கொஞ்சம் பேக் பெயின் வரும். அந்த நீங்க வந்து குனியறப்ப உங்க கை வந்து ஹேண்ட்பேர்ல அப்படியே, இப்போ டிராஃபிக்லாம் மட்டும் இந்த இடம் செம்மையா வலிக்கும். ஸோ அதெல்லாம் தாங்கிப்பேன், எனக்கு இந்த வண்டி பிடிச்சிருக்கு அப்படின்ட்டு வாங்கினா வாங்கலாம். பட் டூருக்காகவே நான் ஒரு வண்டி எடுக்க போறேன் அப்படின்னா நீங்க கம்ஃபர்டபுள் தான் பார்க்கணும். டியூக்லாம் செம கம்ஃபர்டபுளா இருக்கும். இப்படி இருக்கும், ஸ்ட்ரைட்டா இருக்குமா, உங்களுக்கு பேக் பெயின் அவ்வளோவா வராது, ட்விஸ்ட் பெயின் வரவே வராது. ஏன்னா நீங்க ஃபுல் வெயிட்டை வந்து அதில் கொடுக்கல. ஸோ இதை பார்த்து இது பண்ணிக்கணும். டூரிங்க்கு எந்த பைக்குமே தேவையில்லை. இருக்கிற பைக்கை வச்சு எந்த பைக்காக இருந்தாலும் ஓட்டலாம். பட் ரெஸ்ட் டைம் அப்படின்றது ஒன்று இருக்கு. அடுத்து நம்ம இப்போ டூர் போறோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் எதை செக் பண்ணணும்னா, ஆயில் செக் பண்ணணும். ஏன்னா ஆயில் வந்து கரெக்டாக இருக்கா, எத்தனை கிலோமீட்டர் நீங்க ஓட்டிருக்கீங்க, இல்லை ஆயில்லாம் நம்ம மாத்திட்டே போயிடலாமா அப்படின்ட்டு. அண்ட் நீங்க எத்தனை கிலோமீட்டர் போறீங்களோ அத்தனை கிலோமீட்டருக்குள்ள இப்போ நீங்க வந்து 4500 ஆயில் மாற்றணும் அப்படின்னா, நீங்க வந்து இப்போ
4000 கிலோமீட்டர் ஓட்டிட்டீங்க, நீங்கள் போகிற இடம் வந்து 450 இருந்தால் கண்டிப்பாக நீங்கள் ஆயிலை மாற்றிட்டே போகலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் போனீங்கன்னா அங்கே போய் அப்புறம் ஆயில் வந்து கொஞ்சம் அதோட பிசுபிசுப்பு தன்மைன்னு ஒன்று சொல்லுவாங்க, அது வந்து போயிருக்கும். அப்புறம் நீங்கள் ஓட்டிட்டு போயிட்டு வந்தீங்கன்னா அது ஒரு தண்ணி மாதிரி தான் இருக்கும், உள்ள நிறையா வந்து தேஞ்சு போகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ இந்த மாதிரிலாம் இப்போ நீங்கள் புதுசாக சர்வீஸ் விட்டு டூர் போகிறீங்கன்னா ஓகே, நீங்கள் தாராளமாக அதெல்லாம் ஆயில் பார்க்க வேணாம். பட் இதெல்லாம் கொஞ்சம் பார்க்கணும். செகண்ட் என்னன்னு பார்க்கணும்னா நீங்கள் வந்து பிரேக்லாம் கரெக்டாக இருக்கா. இப்போ நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா டூர் போகிறோம் வண்டியை வந்து புதுசாக வச்சுக்கணும் வாட்டர் வாஷ் விட்டுருவாங்க. வாட்டர் வாஷ் விட்டுட்டு அதில் வந்து வாட்டர் வாஷ் மட்டும் விட்டா பரவாயில்ல, அதில் ஒரு இது கட்டிங் ஆயில்னு ஒன்று அடிப்பாங்க. அது வந்து டிஸ்கெல்லாம் பட்டுருச்சுன்னா பிரேக் வந்து கிட்டத்தட்ட ஒரு 10 நாளைக்கு குடிக்காது. ஸோ நீங்கள் புதுசாக நம்ம வண்டி எடுத்துகிட்டு போகணும் அப்படின்ட்டு வாட்டர் வாஷ் விடுவீங்க. பட் விடலாம், ஆனால் கட்டிங் ஆயில் அடிக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிடணும். அதை அடிச்சிட்டிங்கன்னா பிரேக் சுத்தமாக பிடிக்காது. நீங்கள் ஒரு ஹில் ஸ்டேஷன் போகிறீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் அந்த டேர்ன்லாம் எடுக்கிறப்ப பிரேக் கண்டிப்பாக முக்கியம். அது இல்லைனா பிடிக்கலன்னா நம்ம கீழே உள்ளவதுக்கு சான்சஸ் உண்டு. ஸோ வாட்டர் வாஷ் பண்ணலாம், பட் அந்த கட்டிங் ஆயில் அந்த ஷைனிங்காக அடிப்பாங்க, அதை மட்டும் அடிக்காதீங்க. அதை அடித்தா அப்புறம் உங்களுக்கு கஷ்டமாயிடும். 500 கிலோமீட்டர் அந்த மாதிரி போகணுன்னா கண்டிப்பாக பிரேக் தேவை முக்கியமாக. ஸோ அதை பார்த்துக்கோங்க. அடுத்து முக்கியமாக வந்து செயின் ஸ்ப்ரே வந்து போகிறதுக்கு நைட்டு, இப்போ நீங்கள் காலைல கிளம்புறீங்கன்னா நைட்டு அடிச்சுட்டு அதை கொஞ்சம் லூப் பண்ணிவிட்டு காலைல எடுத்துகிட்டு போகிறப்ப கரெக்டாக இருக்கும். கொஞ்சம் சவுண்டு கேட்டுச்சுன்னா நீங்கள் கண்டிப்பாக அதை மாற்றிடலாம். மாற்றிட்டு எடுத்துகிட்டு போகிறது நான் சொல்கிறது நல்லது. அப்படி இல்லை அப்படின்னா அங்கே போய் உங்களுக்கு செயின் அறுந்துட்டு போகிறதோ ஏதோ சான்சஸ் உண்டு. ஸோ அதெல்லாம் கொஞ்சம் இது பண்ணிக்கோங்க. செயினை முக்கியமாக பார்த்து எடுத்துகிட்டு போகணும். அடுத்து வந்து டயர்ஸை வந்து டயர் ஏர் அதெல்லாம் கொஞ்சம் செக் பண்ணி வச்சுக்கணும். டயர்ஸ் வந்து கரெக்டாக இருக்கா. ஏன்னா நம்ம போகிற இடம் வந்து ஆஃப் ரோடா எப்படி இருக்க போகுதுன்னு தெரியாது. ஏன்னா இப்போ ஹில்ஸ்லாம் போனீங்கன்னா கொஞ்சம் ஆஃப் ரோட்லாம் கொஞ்சம் போய் தான் ஆகணும். ரோடு அவ்வளோவா நல்லா இருக்காது. ஊட்டி கொடைக்கானல்னா அங்கெல்லாம் கொஞ்சம் பாப்புலேஷன் அதிகம், அதனால அங்கே ரோட்லாம் நல்லா இருக்கும். பட் இந்த வால்பாறை அங்கெல்லாம் போனீங்கன்னா ஒரு சில பல வியூ பாயிண்ட்டுகள்லாம் உங்களுக்கு வந்து ரோடு அவ்வளோவா இருக்காது. ஸோ அந்த மாதிரி போகிற இடத்துல வந்து டயர்ஸ் கரெக்டாக இருக்கா அப்படின்னு பார்த்துக்கணும். டயர் கிரிப்லாம் கரெக்டாக இருக்கா அப்படின்னு பார்த்துக்கணும். ஏன்னா டயர்ஸ் முக்கியம். ஏர் கரெக்டாக இருக்கா, போகிறப்பே ஏர் எல்லாத்தையுமே நீங்கள் அடிச்சுட்டு போகணும். இதெல்லாம் நீங்கள் கொஞ்சம் பார்த்து கரெக்டாக பார்த்துக்கணும். அடுத்து என்ன விஷயம்னா நிறைய பேர் வந்து இந்த பைக்கில் வந்து டூல்ஸ்னு ஒன்று கொடுப்பாங்க. அந்த டூல்ஸ் என்ன பண்ணுவாங்க, அது வண்டியில் ஸ்பீடு பிரேக் அந்த பள்ளத்துலலாம் விடுறப்ப அந்த சவுண்டு கேட்கும் பின்னாடி இருக்கு. அந்த சவுண்டு கேட்கக்கூடாதுன்னு அதை எடுத்து வச்சிருவாங்க. பட் லோக்கலில் சுற்றுறப்போ ஓகே. டூர் கீர் போகிறீங்கன்னா உங்களுக்கு வந்து கண்டிப்பாக அது வந்து தேவை. ஏதாவது ஒரு லூஸ் ஆகிருக்கோ டைட் ஆகிருக்கோ அப்படின்னா அவங்க அதுக்காக தான் அந்த டூல்ன்றது உங்கள் இதுலேயே வச்சு தராங்க. திடீர்னு ஏதாவது ஒன்று ஆயிடுச்சுன்னா அதை நம்ம டைட் பண்ணவோ இல்லை லூஸ் ஆகிருக்கு அதை டைட் பண்ணவோ அதை வந்து யூஸ் ஆகும். ஸோ டூலை நிறைய பேர் வந்து வீட்டில் வச்சுக்கிறீங்க. ஸோ உங்களுக்கு தேவையான அக்சசரிஸ் தான் அவங்க தராங்க. இப்போ டூம் பைக்லாம் வச்சுருக்கீங்கன்னா உங்களுக்கு ஆலங்கிலாம் வந்துடும். நீங்கள் லாங் டிரைவ் போகிறீங்க, ஒரு ஸ்டெச் அடிக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து லூஸ் ஆகும் டூம்லாம். ஸோ அதுக்காக ஒரு டூல் வந்து கையிலே வச்சுக்கோங்க. லோக்கலில் வச்சுக்க மாட்டீங்க, பட் நான் லோக்கல்லையும் வச்சுருப்பேன், லாங் எடுத்துகிட்டு போனாலும் வச்சுருப்பேன். ஸோ அதை கொஞ்சம் பார்த்து வச்சுக்கோங்க. ஸோ இதெல்லாம் பார்த்து தான் நீங்கள் வந்து டூர் கிளம்பணும். அண்டு டூர் போகிறப்ப என்னென்னலாம் கேரி பண்ணணும் அப்படின்ட்டு நான் இப்போ சொல்கிறேன். ஃபஸ்ட்டு வந்து நம்ம டூர் போகணுன்னா நம்ம ஃபஸ்ட்டு கேரி பண்ணுறது பட்ஜெட் தான். இப்போ இவ்வளோ தூரம் போகிறோம், இந்த பட்ஜெட் போதும் அப்படின்ட்டு நம்ம எடுத்துகிட்டு போவோம். அதை வந்து கரெக்டாக பார்த்து எடுத்துக்கோங்க. கரெக்டாக நீங்கள் இந்த கிலோமீட்டர் போகிறோம், இதுக்கு இந்த மைலேஜ் அப்படின்னு நினச்சிட்டு போவாங்க. இங்கே கொடுக்குற மைலேஜ் வந்து அங்கே கொடுக்காது, கொஞ்சம் அப்ஸ் அண்ட் டவுன் ஆகும். ஸோ அதெல்லாம் கொஞ்சம் பார்த்து எடுத்துகிட்டு போகணும். பட்ஜெட் வந்து நீங்கள் ஒரு 3500 வைக்கிறீங்கன்னா ஒரு 1000 கூட எடுத்துகிட்டு போங்க. முக்கியமாக வந்து டாக்குமெண்ட் என்னென்னா உங்கள் லைசன்ஸு, அப்புறம் இது இன்சூரன்ஸு, ஆர்சி புக்கு, அண்ட் முக்கியமாக வந்து பியூசி சர்டிஃபிகேட் இதெல்லாம் எடுத்துகிட்டு போகணும். பியூசினா நம்ம தமிழ்நாட்டில் எங்கேயும் அவ்வளோவா கேட்கறது இல்லைன்னு நினைக்கிறேன். பட் நீங்கள் கேரளா போனீங்கன்னா அந்த பார்டர்லேயே கண்டிப்பாக கேட்பாங்க பியூசி சர்டிஃபிகேட் இருக்கான்னு. ஸோ நீங்கள் வெளியூர்லாம் போகிறீங்கன்னா பியூசினா என்னன்னா பொல்யூஷன் அண்டர் கண்ட்ரோல் சர்டிஃபிகேட். ஸோ அது இருந்தால் தான் உங்களை வந்து அது உள்ளே விடுவாங்க. ஸோ அதை வந்து 6 months ஒரு வாட்டி எடுத்தீங்கன்னா 6 months வேலிடிட்டி இருக்கும். ஸோ அதை கரெக்டாக எடுத்து வச்சுக்கோங்க. எங்கேயாவது நீங்கள் அதர் ஸ்டேட் போனீங்கனாலே கேட்பாங்க. பட் இப்போ தமிழ்நாட்டிலையும் ரூல்ஸ் போட்டிருக்காங்க, இனிமேல் ரெகுலராக பியூசி செக் பண்ணணும் அப்படின்ட்டு. ஸோ எடுத்து வச்சுக்கிறது நல்லது. அது கண்டிப்பாக நீங்கள் இங்கே அவ்வளோவா செக் பண்ணலனாலும் ஸ்டேட் டு ஸ்டேட் போகிறப்ப கண்டிப்பாக செக் பண்ணுவாங்க. பெங்களூர் ஆகட்டும் அந்த பார்டரில் கண்டிப்பாக செக் பண்ணுவாங்க. ஸோ அதை மறக்காமல் எடுத்துகிட்டு போங்க. அங்கே போய் அப்புறம் அங்கே போய் அலைஞ்சி எடுத்து அதை கொடுத்து போகிற மாதிரி இருக்கும். அதனால நீங்கள் முன்னாடியே போகிறப்பயே அதெல்லாம் கேரி பண்ணிட்டு போனீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இப்போ டூர் போகணுன்னா நம்ம வந்து ஸ்பீடாக போகலாம், பட் ரேஷ் டிரைவ் பண்ணக்கூடாது. ஆனால் அது வந்து பெட்ரோல் கொஞ்சம் அதிகமாக குடிக்க ஆரம்பிச்சிடும். ஸ்பீடுக்கும் ரேஷ் டிரைவுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது. ரெண்டும் ஒன்றுன்னு நினச்சிட்டு இருக்காங்க நிறைய பேர். ரேஷ் டிரைவ்னா ஃபஸ்ட்டு கீர்லேயே அந்த 10,000 RPM தொடுறது தான் ரேஷ் டிரைவ். ஸ்பீடாக போகிறதுனா நம்ம அந்த லிமிட் கொடுத்துருப்பாங்க. இது புக்கில்
இருந்தாலே அது இருக்கும். இப்போ ஃபர்ஸ்ட் கியரில் 10 கிலோமீட்டர், செகண்ட் கியரில் 20 கிலோமீட்டர், தேர்ட் கியரில் 30 கிலோமீட்டர், ஃபோர்த் கியரில் 40 கிலோமீட்டர், அந்த மாதிரி வந்து சிக்ஸ்த் கியரில் 60 கிலோமீட்டர் அதுலேருந்து அப்படியே போகலாம் அப்படின்ட்டு. அதுலேருந்து அப்படியே போகிறதுனா அது வந்து கொஞ்சம் ஸ்பீடாக போகலாம், ஒரு 100, 110 அந்த மாதிரி வந்து போகலாம். பட் ரேஷ் டிரைவ்னா எப்படின்னா ஃபர்ஸ்ட் கியர்லேயே நம்ம 50 போகிறது தான் ரேஷ் டிரைவ். அது தப்பு தானே, அது பெட்ரோலும் கொஞ்சம் அதிகமாக குடிக்கும். இப்போ நீங்கள் டூர் போகிறீங்கன்னா ஹைவேலாம் காலியாக இருக்கும், நான் சொல்கிற மாதிரி ஓட்டினீங்கன்னா அது ஓரளவு ஓகே, அவ்வளோவா பெட்ரோல் குறைக்காது. பட் ரேஷ் டிரைவ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து பெட்ரோல் அதிகமாக செலவாகலாம், நீங்கள் எடுத்துகிட்டு போன பட்ஜெட்டை தாண்டி போகலாம். ஸோ அதனால சொல்கிறேன், கொஞ்சம் ஸ்பீடாக போங்க, பட் ரேஷ் டிரைவ் பண்ணாதீங்க, அதான் நான் சொல்லுவேன். அண்டு இது ரெண்டுமே ஒன்றுன்னு நினச்சிட்டு இருக்காங்க நிறைய பேர். என் கமெண்டில் கூட சொல்லியிருந்தாங்க ரேஷ் டிரைவ்னா என்ன, ஸ்பீட்னா என்னென்னலாம் கேட்டிருந்தீங்க. ஸோ அதான் ஸ்பீடாக போகலாம், பட் ரேஷ் டிரைவ் பண்ணக்கூடாது, அதான் என்னோட இது. அது முக்கியமாக வேறு என்னென்னலாம் கேரி பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, ஹெல்மெட் கண்டிப்பாக கேரி பண்ணணும். ஹெல்மெட் இல்லைன்னா கண்டிப்பாக உங்களை நம்ம ஊர்லேயே விட மாட்டாங்க. ஸோ ஹெல்மெட் கண்டிப்பாக ஒன்று எடுத்துக்கோங்க. பில்லியன்ட்ட ஹெல்மெட் இருந்தாலும் எடுத்துக்கோங்க. பட் நம்ம போகிற இடம் எப்படின்னு தெரியல, போலீஸ் பில்லியனுக்கும் ஃபைன் போட்டாலும் போடுவாங்க. ஸோ பில்லியனுக்கும் சேர்த்து எடுத்துக்கிட்டால் நல்லது. அண்டு அடுத்து பார்த்தீங்கன்னா ஜாக்கெட்டு. என்கிட்டயே ஜாக்கெட் இல்லை, பட் நான் வந்து இருக்கிறவங்க அதை சும்மா வச்சுட்டு போகாமல் போட்டு போங்க. அப்படி இல்லைனாலும் நானே இன்னொரு 2 months எப்படியும் வாங்கிடுவேன் ஜாக்கெட்லாம். ஸோ நான் சொன்னல இந்த கோப்ரோ அதெல்லாம் இப்போ ப்ராசஸிங்கில் தான் இருக்குது, சீக்கிரமே அதெல்லாம் நடக்கும். ஜாக்கெட் ஒன்று வச்சுருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஜாக்கெட் எடுத்துகிட்டு போங்க, ஜாக்கெட்டை வச்சுட்டு போகாதீங்க. நம்ம போகிற இடத்துல எது வேணாலும் நடக்கலாம். ஸோ ஜாக்கெட்டு, அந்த ரைடிங் பேண்ட்லாம் இருந்தால் கொஞ்சம் நல்லது. ஸோ அதெல்லாம் கொஞ்சம் இருந்தால் எடுத்துகிட்டு போங்க, இல்லைனா கொஞ்சம் பட்ஜெட் போட்டு பொறுமையாக வாங்கிக்கலாம். நம்மள்கிட்ட எடுத்தோடனே வாங்க முடியாது, அதெல்லாம் கொஞ்சம் காஸ்ட்லி. அடுத்தடுத்து போக நீங்கள் வாங்கிக்கலாம். அவ்வளோதான், எல்லாத்தையுமே சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன். டூரிங் பைக்ஸ்ன்னு ஒன்றும் இல்லை. ஸோ அதெல்லாம் சொன்னேன். அண்டு என்னென்னலாம் செக் பண்ணணும்னு சொன்னேன், என்னென்ன கேரி பண்ணணும்னு சொல்லிட்டேன். இதில் ஏதாவது நான் மிஸ் பண்ணியிருந்தேன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அண்டு நம்ம சேனலுக்கு புதுசாக யாராவது வந்தீங்கன்னா கண்டிப்பாக லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, அப்போ தான் நான் போடுற வீடியோ அடுத்தடுத்து உங்களுக்கு வந்துகிட்டே இருக்கும். அண்டு இதோட இந்த வீடியோ நான் எண்ட் பண்ணிக்கிறேன். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.